கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த நிஜம் தொலைக்காட்சி நேயர்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நான் கூறிக்கொள்கிறேன். இந்த நாளிலும் ஆராதிப்போம், நாம் ஆராதிப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியிலே நாம் எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஒன்று சேர்ந்து ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர், அவர் பெரியவர், அவர் உயர்ந்தவராய் இருக்கிறார். எல்லாரும் உங்கள் வீடுகளில் இருந்து கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. அவைகள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போனதில்லை. இன்றைக்கு யாரெல்லாம் உண்மையாய் கர்த்தரை நோக்கி நீங்கள் கூப்பிடுகிறீர்களோ, யாரெல்லாம் உண்மையாய் கர்த்தரை நீங்கள் ஆராதிக்க போகிறீர்களோ, எங்களோடு கூட சேர்ந்து ஆண்டவரை நீங்கள் மகிமைப்படுத்துகின்ற பொழுது கர்த்தர் நிச்சயம் அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஒரு பெரிய நம்பிக்கையோடு கூட விசுவாசத்தோடு கூட நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ மகிமை உள்ளவர் எல்லாரும் சொல்லலாமா? எந்த பாடுகளாய் இருந்தாலும், எந்த பிரச்சனைகளாய் இருந்தாலும், எந்த போராட்டங்களாய் இருந்தாலும் கர்த்தர் இன்றைக்கு நீங்கள் ஆராதிக்கின்ற பொழுது ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை தர அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். உங்களுக்கு அற்புதங்களை செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆகவே விசுவாசத்தோடு கூட ஆண்டவரே என் பாடுகள் மாறாதா, என் பிரச்சனைகள் மாறாதா, எனக்குள் இருக்கிற வியாதிகள் மாறாதா என்று சொல்லி கண்ணீரோடு கலக்கத்தோடு வேதனையோடு துன்பத்தோடு இந்த நேரத்தில் ஒருவேளை இந்த தொலைக்காட்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னார், எங்களோடு கூட சேர்ந்து நீங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்ற பொழுது நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலை தருவாராக. நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலை தருவாராக. நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு ஒரு மீட்பை தருவாராக. விசுவாசத்தோடு கூட நம்பிக்கையோடு கூட யாரெல்லாம் அவருடைய சமூகத்திற்கு வந்தார்களோ அவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போனதில்லை, வெறுமையாய் திரும்பி போனதல்ல. அவரை தேடி வந்த பிள்ளைகளுக்கு, அவரை நம்பி வந்த பிள்ளைகளுக்கு அவர் அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். இழந்து போன காரியங்கள், இழந்து போன ஆமென் எந்த காரியமாய் இருந்தாலும் சரி ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு இரட்டத்தனையான ஒரு பலனை கர்த்தர் தருவாராக. இரட்டத்தனையான பலனை கர்த்தர் தருவாராக. ஏதோ ஒரு விதத்திலே ஆமென் பலவீனத்தை நீங்கள் இழந்து போயிருக்கலாம், சொத்துக்களை நீங்கள் இழந்து போயிருக்கலாம், சந்தோஷத்தை நீங்கள் இழந்து போயிருக்கலாம், நம்பிக்கையை நீங்கள் இழந்து போயிருக்கலாம். ஏதோ ஒரு இழப்பு உங்கள் வாழ்க்கையில் இருக்குமே என்று சொன்னார். உண்மையாய் ஆண்டவரை நோக்கி நீங்கள் கூப்பிடுகின்ற பொழுது, உண்மையாய் நீங்கள் ஆண்டவரை நோக்கி நீங்கள் கூப்பிடுகின்ற பொழுது எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்காக, கர்த்தர் உங்களுக்காக ஆமென் இரண்டத்தனையான ஆசீர்வாதங்களை தருவாராக. இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருவாராக. விசுவாசிக்கிறவர்கள் சத்தமாமேன் சொல்லலாமா? எல்லாரும் சத்தமாமே. ஹல்லேலூயா. இரட்டத்தனை பலன் வருமே, வெட்கத்திற்கு பதிலாக. விசுவாசத்தோடு கூட எங்களோடு கூட சேர்ந்து நீங்கள் பாடுகின்ற பொழுது ஆமென் எந்த இடத்திலே வெட்கப்பட்டீர்களோ, எந்த இடத்திலே அவமானப்பட்டீர்களோ, எந்த இடத்திலே கண்ணீர் வடித்தீர்களோ, எந்த இடத்திலே கூனி குறுகி போய் நீங்கள் நின்றீர்களோ, எந்த இடத்திலே நீங்கள் வெட்கப்பட்டு திரும்ப அனுப்பப்பட்டீர்களோ, எந்த இடத்திலே ஐயோ என் வேதனை பெரிதா இருக்கிறதே என்று சொல்லி கண் கலங்கி ஆமென் நீங்கள் ஆபத்தான சிச்சுவேஷன் நீங்கள் இருந்தீர்களோ, கர்த்தர் உங்களுக்காக இரட்டத்தனையான ஒரு பலனை தருவாராக. கர்த்தர் நிச்சயமாய் இரட்டத்தனையான ஒரு பலனை தருவாராக. இழந்து போன எதுவாய் இருந்தாலும் சரி, இழந்து போன எதுவாய் இருந்தாலும் சரி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. இரட்டத்தனை பலன் வருமே, வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பான சுதந்திரம் வருமே, லட்சைக்கு பதிலாக. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடுவோமா? கர்த்தர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வாராக. கர்த்தர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வாராக. எங்களோடு கூட சேர்ந்து பாடுங்க. கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு வெட்கத்திற்கு பதிலாக, லட்சைக்கு பதிலாக ஆமென் உங்கள் கண்ணீருக்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை கர்த்தர் தருவாராக. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. இரட்டத்தனை பலன் வருமே, வெட்கத்திற்கு பதிலாக
இரட்டத்தனை பலன் வருமே. பாடுவோம் எல்லாரும். வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பான சுதந்திரம் வருமே. லட்சைக்கு பதிலாக சொல்லுங்க, இரட்டத்தனை பலன், இரட்டிப்பான சுதந்திரம் வருமே. லட்சைக்கு பதிலாக வெட்கத்தின் நாட்கள் மாறுமே. அனுகூல வாசல் திறக்குமே. வெட்கத்தின் நாட்கள் மாறுமே. அனுகூல வாசல் திறக்குமே. முன்னிருந்த எல்லாவற்றிலும் இரட்டத்தனையாய் தருவாரே. முன்னிருந்த, ஆமென். எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? தருவாரே இரட்டத்தனை. ஓ இயேசுவே, எங்க பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதங்களை கொடுங்கப்பா. வருவே லட்சைக்கு பதிலாக. துக்கத்தின் நாட்கள் விலகுமே. அழுகையின் பள்ளத்தாக்கு அகடுமே. துக்கத்தின் நாட்கள் விலகுமே. அழுகையின் பள்ளத்தாக்கு அகடுமே. துதியின் ஆடையை கொடுப்பாரே. இரட்டிப்பான பங்கை தருவாரே. துதியின் கொடுப்பாரே. இரட்டிப்பான பங்கை தருவாரே. இரட்டத்தனை. நன்றி இயேசுவே. வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனை. விசுவாசத்தோடு கூட சொல்லுங்க பாப்போம். நன்றி ஆண்டவரே. இரட்டிப்பான சுதந்திரம் வருமே. லட்சைக்கு பதிலாக, உங்க வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பான சுதந்திரம் வருமே. லட்சைக்கு பதிலாக உம்மை ஆராதிப்பே. உம்மை உள்ளத்திலிருந்து எல்லாரும் சொல்லுங்களேன். உம்மை ஆராதிப்பே ஏசப்பா. உம்மை ஆராதிப்பே என் நாட்கள் இயேசுவே. என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே. எல்லாரும் உம்மையே ஆராதிப்பே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி தாயின் மேலாக அன்பு கூர்ந்து அன்பு வைத்து எனக்காக. எல்லாரும் சொல்லுவோமா? தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள், என் ஜீவன் பிரியும் வரை, ஓ என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே. சொல்லுங்க பாபம். உம்மையே ஆராதிப்பே. உம்மையே ஆராதிப்பே. உம்மையே ஆராதிப்பே. ஆராதிப்பே, நான் ஆராதிப்பே ஆண்டவரே சுவை. எல்லாரும் ஆராதிப்பே, நான் ஆராதிப்பே ஆண்டவரே சுவை. ஆராதிப்பே பரிசுத்த உள்ளத்தோடு, ஓ பணிந்து குனிந்து. பரிசுத்த உள்ளத்தோடு கூட நீங்கள் ஆராதிக்கின்ற பொழுது கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு விடுதலை தருவாராக. ஆமென். ஆராதிப்பேனா ஆண்டவரே சுவை. ஆராதிப்பே. ஆராதிப்பே, நான் ஆராதிப்பே ஆண்டவரே சுவை. ஆராதிப்பே. நல்ல கரங்களை தட்டி விசுவாசத்தோடு கூட ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் பெரியவர், அவர் உயர்ந்தவராயிருக்கிறார்.
எந்த இடத்திலே அவமானப்பட்டீர்களோ அந்த இடத்திலே கர்த்தர் இரட்டத்தனையான ஒரு பலனை கர்த்தர் தருவாராக. வெட்கத்திற்கு பதிலாக, லட்சைக்கு பதிலாக, ஆமென், அவமானத்திற்கு பதிலாக கர்த்தரை நீங்கள் பின்பற்றுகிற பொழுது, கர்த்தரை நீங்கள் ஆராதிக்கின்ற பொழுது, கர்த்தரை நீங்கள் உயர்த்துகின்ற பொழுது, ஆண்டவரை நீங்கள் மகிமைப்படுத்துகின்ற பொழுது அவர் உங்களை உயர்த்துகிறவராயிருக்கிறார். அவர் உங்களை நடத்துகிறவராயிருக்கிறார். அவர் உங்களை போஷிக்கிறவராயிருக்கிறார். அவர் உங்களை, ஆமென், எல்லா ஆசீர்வாதத்திற்குள்ளும் உங்களை நடத்துகிறவராயிருக்கிறார். உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து துதிக்கின்றே. சேர்ந்து சொல்லலாமா? உம்மை நோக்கி ஏசப்பா, உம்மை நினைத்து ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா. சொல்லுங்கள சத்தமா, ஏசையா நீரே என் வழி, நீரே என் சத்தியம். ஒரே குரலாய், நீரே என் வழி, நீரே என் சத்தியம், நீரே என் ஜீவன் அன்றோ, நீரே என் ஜீவன் அன்றோ, ஜீவன் அன்றோ. அப்பா நான் என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன் அப்பா. எல்லாரும் இயேசுவே, இயேசு அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். நல்ல மெய்ப்பன் நீர்தானே. சொல்லுங்க பாபம், நல்ல மெய்ப்பன் நீர்தானே. நானும் தன் ஆட்டுக்குட்டி, நானும் தன் ஆட்டுக்குட்டி. அப்பா நான் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன் அப்பா, துதிக்கிறேன். இயேசு அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். என் அன்பே நான் இயேசு அப்பா நான். நன்றி ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஏதோ ஒரு ஆபத்துக்குள்ளே நீங்கள் இருக்கிறீர்களா? ஏதோ ஒரு பிரச்சனைக்குள்ளே நீங்கள் சிக்கி கொண்டிருக்கிறீர்களா? அந்த பிரச்சனையிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வருவதற்கு யார் இருக்கிறார்கள்? ஐயோ, எனக்கென்று இந்த உலகத்திலே உதவி செய்வதற்கு யாரும் இல்லையே. என் சொந்தமெல்லாம் என்னை கைவிட்டு போய்விட்டது. நான் நம்பினவர்கள் எல்லாம் என்னை கைவிட்டு போய்விட்டார்களே என்று ஒருவேளை கலக்கத்தோடு கூட நீங்கள் நின்று கொண்டிருக்கலாம். வேதனையோடு கூட நீங்கள் நின்று கொண்டிருக்கலாம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது, தானியேல் என்ற ஒரு மனிதன் இருந்தார். இந்த தானியேல் உண்மையாய் கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு மனுஷனார், உண்மையாய் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஒரு மனுஷனார். ஆகாரத்தினாலேயோ உலக பிரகாரமான எந்த ஒரு காரியத்தினாலேயோ பாவத்தினாலேயோ தன்னை கரைபடுத்தாதபடி பரிசுத்தத்திலே அவன் வளர்ந்து வருகிறபடினாலே அவனுக்கு அநேக எதிர்ப்புகள் இருந்தது. எப்படியாவது குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த தானியேலின் மீது அநேகர் கூட்டம் கூடினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களை ஒருவேளை இந்த ஆராதனை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, எங்களோடு கூட சேர்ந்து ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை கூட்டம் கூடி குற்றம் சுமத்துவதற்கு யாராவது தயாராயிருக்கிறாங்களா? உங்கள் மீது குற்றம் சுமத்துவதற்கு, பழி சுமத்துவதற்கு காரணத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்களா? உங்களை இல்லாமலே போய்விட பண்ண வேண்டும்,
உங்களை அழித்து விட வேண்டும், குடும்பத்தை அழித்து விட வேண்டும், தொழிலை அழித்து விட வேண்டும், வியாபாரத்தை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி ஒருவேளை யாராவது உங்களுக்கு விரோதமாக இருந்து கொண்டிருப்பார்கள் என்று சொன்னார், ஜெபத்தை மாத்திரம் விட்டுறாதீங்க, ஆராதனையை மாத்திரம் நீங்க விட்டுறாதீங்க, கர்த்தரை துதிக்கிறத மாத்திரம் நீங்க விட்டுறாதீங்க. இந்த தானியேல் எதை குறித்தும் கவலைப்படவில்லை, எதை குறித்தும் யோசிக்கவில்லை. தடையை அவன் பார்க்கவில்லை. தடை அவனுக்கு வந்தது, எதிர்ப்பு அவனுக்கு வந்தது, பிரச்சனை அவனுக்கு வந்தது. ஆனால் எதையும் அவன் பார்க்கவில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாயிருக்கிற ஆண்டவரை நோக்கி பார்த்த பொழுது அங்கு வேதம் சொல்லுகிறது, அந்த தானியேலுக்கென்று ஆயத்தப்படுத்தப்பட்ட அந்த சிங்க கெபி, நல்ல கவனிங்க, தானியேலுக்கென்று ஆயத்தப்படுத்தப்பட்ட இந்த சிங்க கெபிக்குள்ளே அந்த தாவீதை, அந்த தானியேலை போடுவதற்காக வருகின்ற பொழுது அங்கே சிங்கம் எல்லாம் பயந்து போயிருந்தது. தானியேல் தைரியமாய் அந்த கெபிக்குள்ளே இருந்தான். ஆண்டவரை ஆராதிக்கிற தேவ ஜனமே, உங்களை அழிக்க நினைக்கிற யாராயிருந்தாலும் சரி, உங்களை சோர்ந்து போக பண்ணுகிற யாராயிருந்தாலும் சரி, நித்தம் நித்தம் உங்களை கண்ணீர் வடிக்கக்கூடிய வைக்கிறவர்கள் யாராயிருந்தாலும் சரி, கர்த்தர் உங்கள் பக்கம் இருக்கின்ற பொழுது, நியாயம் உங்கள் பக்கம் இருக்கின்ற பொழுது, பரிசுத்தம் உங்களுக்குள்ளே இருக்கிற பொழுது, எந்த சிங்கம் வந்தாலும் சரி, எந்த கெபி வந்தாலும் சரி, எந்த ராஜாவின் கட்டளையா இருந்தாலும் சரி, அங்கே தேவன் உங்களோடு கூட இருப்பார். நீங்கள் சிங்கத்தை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் சிங்கத்தை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சிங்கம் உங்களை பார்த்து பயந்து அமைதியாயிருக்கும். சிங்கம் உங்களை பார்த்து ஆமென் அமைதியாயிருக்கும். ஏனென்றால் கர்த்தர் தானியேலோடு கூட இருந்தார். கர்த்தர் தானியேலோடு கூட இருந்தார். ஆகவே சோர்ந்து போகாதீருங்க. ஆண்டவர் உங்கள் பக்கமாயிருந்து உங்களுக்கு வெளிச்சத்தை தருவாராக. கர்த்தர் உங்கள் பக்கமாயிருந்து உங்களுக்கு நியாயத்தை தருவாராக. அவரே உங்களுக்கு எல்லாவற்றிற்கும் எல்லாமான தேவனாயிருக்கிறார். அவரே நீதி உள்ள நியாயாதிபதியாயிருக்கிறார். அவரே பெரியவராயிருக்கிறார். அவரை நோக்கி நீங்கள் ஆராதிக்கின்ற பொழுது எந்த சிங்கமாயிருந்தாலும், எந்த தீ குகையாயிருந்தாலும், எந்த யோர்தானாயிருந்தாலும், எந்த எரிகோவாயிருந்தாலும், எந்த வித பிரச்சனையாயிருந்தாலும் எல்லாம் அதுதான் உங்களை பார்த்து பயப்படுமே தவிர ஆமென் நீங்கள் அதை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாரும் உள்ளத்திலிருந்து எல் ஷடா எந்தன் துணை நீரே, என் வாழ்வின், சொல்லுங்களேன் எல்லாரும், எல் ஷடா எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். சொல்லுங்க, என்னில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, என்னில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, எந்தன் வாழ்வின் பலன் நீரே, எந்தன் வாழ்வின் பலன் நீரே, எல் ஷடா எந்தன் என் வாழ்வின் கேடகமே. எல்லாரும் சொல்லுங்க பாப்போம், எல்லாரும் சொல்லுங்க, எல் ஷடா, எல் ஷடா எந்தன் துணை நீரே, வாழ்வின் கேடகம். இம்மட்டும் என்னை காத்து நடத்தின எபனேசரே ஸ்தோத்திரம். இம்மட்டும் என்னை காத்து நடத்தின எபனேசரே ஸ்தோத்திரம். எந்த நாளும் கூட இருக்கும் இம்மானுவேலரே, எந்த நாளும் எந்த
நாளும் கூட இருக்கும் இம்மானுவேலரே. ஓ எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். எல் ஷடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். எண்ணி எண்ணி துதி செய்வார் என்னடங்காத கிருபைகளுக்கா, என்றும் தாங்கும் தம்புயமே. இன்ப இயேசுவின் நாமமே, இன்ப இயேசுவின் நாமமே, என்றும் தாங்கும் தம்புயமே. இன்ப இயேசுவின் நாமமே, உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. விசுவாசத்தோடு கூட சொல்லுங்க பாப். உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே, உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசர்க்கு நீதியவர். உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசர்க்கு நீதியவர். எண்ணி எண்ணி என்னடங்காத கிருபைகளுக்காய் இன்று தாங்கும் தம்புயமே. இன்ப இயேசுவின் நாமமே, நாமமே, என்றும் தாங்கும் தம்புயமே. இன்ப இயேசுவின் நாமமே. வியாதியோடு கூட நடக்க முடியாத ஒரு நிலைமையில 4 பேர் சேர்ந்து தூக்கி கொண்டு வருகிற ஒரு திமிர்வாதக்காரனை நான் புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமை. ஐயோ, இனி நான் வாழ்ந்து என்ன பயம்? வாழ்நாள் முழுவதும் நான் மற்றவர்களையே எதிர்பார்த்திருக்க வேண்டியிருக்கிறதே. இருக்கிற நாட்கள் வரை நான் ஒவ்வொரு காரியத்திற்கும் நான் மற்றவர்களையே எதிர்பார்க்க வேண்டியிருக்கிறதே. எனக்கன்று யார் இருக்கிறார்கள்? என்றைக்கு நான் எழுந்து நடப்பேன்? என்றைக்கு நான் வேலைக்கு போவேன்? என்றைக்கு என் பணிகளை நான் செய்வேன்? இப்படித்தான் என் வாழ்க்கையா என்று சொல்லி அங்கே திமிர்வாதக்காரன் ஒருவன் வேதனையோடு கூட இருக்கின்ற பொழுது வேதம் சொல்லுகிறது, ஒரு கட்டிலின் மேலே எடுத்து வைத்து அங்கே 4 பேர் அவனை சுமந்து கொண்டு வருகிறார்கள். மற்றவர்களின் உதவியோடு கூட அங்கே இயேசு ஒரு வீட்டில் இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு அந்த திமிர்வாதக்காரனை தூக்கி கொண்டு வருகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, அங்கே ஜனக்கூட்டம் அதிகமாயிருந்தது. ஐயோ, உள்ளே போக முடியாதே, இயேசுவை பார்க்க முடியாதே, இயேசு என்னை தொட முடியாதே, எனக்கு அற்புதம் நடக்காதே என்று அவர்களை விட்டு போகவில்லை. வேதம் சொல்லுகிறது, எப்படியாவது இயேசுவுக்கு முன்னாடி இந்த திமிர்வாதனை கொண்டு போய் அவனுக்கு ஒரு விடுதலை வாங்கி கொடுக்க வேண்டும். முயற்சியை கைவிடவில்லை, விசுவாசத்தை அவர்கள் விடவில்லை. ஜனக்கூட்டம் இருந்தாலும், அங்கே தடை வந்தாலும், அங்கே எதிர்ப்பு வந்தாலும், எப்படியாவது நாங்கள் திரும்பி செல்லும் போது நடந்துதான் செல்லுவோம். நாங்கள் திரும்பி போகும்போது இப்படி தூக்கி கொண்டு நாங்கள் போக மாட்டோம் என்ற நம்பிக்கையோடு அங்கே வீட்டின் கூரையை பிரித்தார்களாம். வீட்டின் கூரையை பிரித்து இயேசு எந்த இடத்திலே இருக்கிறாரோ அதற்கு நேராக அந்த திமிர்வாதக்காரனை இறக்கினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நிகழ்ச்சியை நாம் ஆராதிப்போம் என்ற நிகழ்ச்சியை
நம்முடைய நிஜம் தொலைக்காட்சி மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மற்றவர்களின் உதவியோடு கூட நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? தன்னிறைவு இல்லாத ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? யார் என்று சொல்லி ஒரு கேள்வியோடு கூட நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? கவலைப்படாதீங்கள். விசுவாசத்தை மாத்திரம் ஒரு நாள் விட்டு விடாதீங்க. விசுவாசத்தை மாத்திரம் ஒரு நாள் விட்டு விடாதீங்க. முயற்சியை ஒரு நாள் விட்டு விடாதீங்க. இயேசு இருக்கிறார். ஜனக்கூட்டம் இருந்தாலும் சரி, எதிர்ப்புகள் இருந்தாலும் சரி, இயேசுவை நான் பார்ப்பேன், அவர் எனக்கு சுகம் தருவார், அவர் எனக்கு விடுதலை தருவார் என்ற நம்பிக்கையோடு கூட நீங்கள் ஆராதிக்கின்ற பொழுது, என்ற நம்பிக்கையோடு கூட நீங்கள் இயேசுவின் அருகாமையில நீங்கள் வருகிற பொழுது, யாருடைய உதவியும் இல்லாமல் கர்த்தர் உங்களை நடத்துவார். யாருடைய உதவி இல்லாமல் உங்க தொழில் நடக்கும். யாருடைய உதவி இல்லாமல் மாத வருமானத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். யாருடைய உதவி இல்லாமல் கர்த்தர் உங்க ஊழியத்தை, ஒருவேளை ஊழியம் செய்கிறவர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் உங்கள் ஊழியத்தின் எல்லைகளை கர்த்தர் விரிவாக்குவார். ஆமென். அவர்களை நம்பித்தானே நாங்கள் இதை செய்தோம், இவர்களை நம்பித்தானே நாங்கள் இதை செய்தோம் என்று ஒருவேளை வேதனையோடு கூட இருந்தா, யாரை நீங்கள் நம்ப வேண்டாம். அழைத்த தேவ, உங்களை தெரிந்து கொண்ட தேவ, உங்களை தாயின் கருவிலே தெரிந்து கொண்டவர், அவரை நம்பி நீங்க எல்லா காரியத்தை நீங்க செய்கின்ற பொழுது கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வாராக. எல்லாரும் இறுதியாக கடைசியாக தேவ சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். யாருடைய உதவி இல்லாம உங்க குடும்பம் நடக்க போகுது. யாருடைய உதவி இல்லாம உங்க ஊழியம் நடக்க போகுது. யாருடைய உதவி இல்லாம உங்க தொழில் நடக்க போகுது. யாருடைய உதவி இல்லாம உங்க வேலை நடக்க போகுது. யாருடைய உதவி இல்லாம உங்க படிப்பு நடக்க போகுது. எல்லாவற்றையும் கர்த்தர் நடத்துவாராக. எல்லாவற்றையும் கர்த்தர் நடத்துவாராக. எல்லாவற்றிற்கு கர்த்தர் ஒரு போக்கை ஆண்டவர் உண்டு பண்ணுவாராக. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றியப்பா. இயேசுவே நீ நல்லவர். இயேசுவே நீர் உயர்ந்தவர். இயேசுவே நீர் மகிமை உள்ளவர். ஹல்லேலூயா. நீ அளவேண்டா, நீ அளவேண்டா, அதிசயம் செய்திடுவா. நீ அளவேண்டா, நீ அளவேண்டா, அதிசயம் செய்திடுவா. இயேசு உன்னை காண்கிறார். இயேசு உன்னை காண்கிறார். உன் கதறலை கேட்கிறார். நீ அளவேண்டா, நீ அளவேண்டா, அதிசயம் செய்திடுவார். சொல்லுங்க பாபு. நீ அளவேண்டா, நீ அளவேண்டா, அதிசயம் செய்திடுவார். உங்கள் ஜீவியம், உங்கள் வாழ்க்கை எல்லாவற்றையும் நீங்கள் தேவனுக்காக நீங்கள் அர்ப்பணிக்கின்ற பொழுது, ஆண்டவருக்காக நீங்கள் அர்ப்பணிக்கின்ற பொழுது, அவரை நீங்கள் ஆராதிக்கின்ற பொழுது, அவருடைய சமூகத்திலே நீங்கள் காத்திருக்கின்ற பொழுது, இழந்து போன காரியத்தை எல்லாவற்றையும் இரட்டத்தனையாய் கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. உங்களுக்கு எதிராய் உங்களை அழிக்க நினைக்கிறவர்களுக்கு முன்பதாக நீங்கள் வாழுவீர்கள். நீங்கள் சோர்ந்து போகாமல் கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை தருவார். வியாதியோடு கூட இருக்கிற தேவ ஜனமே, உங்கள் வியாதியின் படுக்கைகளை கர்த்தர் மாற்றி அவரை நீங்கள் பிடித்து கொண்டார், அவரை நீங்கள் விசுவாசித்தார், உங்கள் படுக்கையை மாறி நீங்கள் எழுந்து நடந்து ஆண்டவருக்காக வைராக்கியமாய் வாழ்வீர்கள். அன்பின் பிதாவே, எங்கள் பரலோக தகப்பனே, இந்த ஆராதிப்போம் நாம் ஆராதிப்போம் என்ற நிகழ்ச்சியில் ஆண்டவரே நாங்கள் ஆராதித்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நாங்கள் உம்மை மகிமைப்படுத்திருக்கிறோப்பா. கர்த்தர் இந்த ஆராதனை அங்கீகரிப்பீராக.
இயேசுவே இந்த ஆராதனை அங்கீகரிப்பீராக. இந்த எங்களோடு கூட சேர்ந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராகப்பா. உம்முடைய நாம மகிமை பண்ணட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.